60 லட்ச ரூபா வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசம் 40,000 ரூபாய் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாரு. ஆனா அதே வீட்டுக்கு ஒருத்தர் ரெண்டுல 12,000 13,000 கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவோம், போயிட்டு அதே வீட்டுல எதுக்கு மாசம் 40,000 உட்காந்து என்ன பண்ண போறோம், இஎம்ஐ கட்டுறதுக்கு அதே வீட 12,000 கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா ரெண்ட் கம்பல்சரி பர் ஆனம் வந்து 5% ஏறிட்டே இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஒரு 1000 rupees வாங்குவாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் 1 லட்சம் 25 வருஷம் அப்படி 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா எவ்வளவு ரெண்ட் மட்டும் கட்டியிருப்பீங்கன்னா 75 லட்சம் ரெண்ட் கட்டியிருப்போம் 25 வருஷத்துக்கு. இப்போ சில பேர் இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் என்ன மைண்ட் செட்டுக்கு வரும், 75 லட்சம் நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு என்ன பண்ணிருக்கோம், ரெண்டா கொடுத்துருக்கோம். ஆனா இதுவே நம்ம சொந்த வீடு வாங்கியிருந்தோம்னா பாரு, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 70 லட்சம் என்ன பண்ணிருக்கோம், சேவ் பண்ணிருக்கோம் ஒரு மைண்ட் செட்ல. இது ரெண்டு மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர ஆப்ஷனை பாக்குறது இல்லை. ஏன்னா நம்ம ஊர்ல ரெண்டு விஷயம் தான், சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா ஒன்னு கோல்டு இல்ல லேண்ட். இப்ப லேண்டோட சேவிங் வந்தாச்சு, இதை விட்டா கோல்டுல போவாங்க. கோல்டுல அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பினான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரெண்டுக்கு போயிடலாம். இப்போ உங்களால 40,000 இஎம்ஐ பே பண்ண முடியும்ன்றது ஆல்ரெடி பிளான்ட். எனக்கு 40,000 இஎம்ஐ பே பண்ண முடியும். ஆனா ரெண்டுக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன், 13,000 கொடுக்குறேன். கிட்டத்தட்ட எனக்கு 27,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு கட்ட முடியாம. இதே எடுத்துட்டு போய் நான் எஸ்ஐபியில போடுறேன், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட். போய் போட்டேன்னா பர் ஆனமுக்கு 20,000 நான் என்ன பண்றேன் பர் மந்த், ஒரு மாசத்துக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு பதில் எனக்கு இன்னும் கம்மி தான் ஆகுது. இது 20,000, இது ஒரு 13,000, இப்போ 33,000 தான் வருது. ஆனா இஎம்ஐ 40,000, ஆவரேஜா நம்ம கம்மியா தான் போட்டிருக்கேன். அதுல 7,000 மிச்சம் ஆகுது. சோ 20,000 போட்டு 25 வருஷத்துக்கு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 10 to 12%. இதுல 12% கொடுத்துருக்கேன். நார்மலா இண்டெக்ஸோட growth நீங்க எந்த ஃபண்ட்லயும் போட தேவையில்ல. உங்களுக்கு ஸ்டாக் அனலைஸ் பண்ண தெரியல, ஒரு எந்த ஸ்டாக்கை பிக் பண்ணணும்னு தெரியலனா பெஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் போயிடலாம். இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்து சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா பாஸ்ட் 20 இயர்ஸோட ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா இட் கேவ் யூ 14 to 15% கொடுத்துருக்கு ஆவரேஜா. சோ அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா, ஒரு பேசிக்கா ஒரு பைசா வட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசத்துக்கு. நமக்கு லீகலாவே 1.5 to 2% வாங்கலாம். சோ 1% பர் மந்த்துக்குன்ற மாதிரி ரெகுலரா வர போறது இல்ல, பட் ஆவரேஜா 12% அப்படி போட்டீங்கன்னா 20,000க்கு 25 வருஷத்துல you would have made 3.79 crores. ஆல்மோஸ்ட் அதை விட இது 3 மடங்கு அதிகம். இது இல்லாம நம்ம இது மட்டும் பண்ணாம என்ன பண்ணோம், இனிஷியல் 10 லட்ச ரூபாய் நம்ம இது கொடுத்தோம் டவுன் பேமெண்ட். அந்த டவுன் பேமெண்ட்ல 1 லட்ச ரூபாய் தூக்கி எதுக்கு போட்டோம், செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்க 9 லட்சத்தை லம்சம்ல போட்டு அதே 12% எடுத்தா அதுக்கு ஒரு 1.5 கோடி. இந்த வீடியோ வந்து பாத்துட்டு இருக்கிற எல்லாருமே லிட்டரலா வந்து இந்த வீடியோ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 25 வருஷத்துல நீங்க வந்து ஒரு பெரிய மில்லியனராவே ஆயிடலாம். கண்டிப்பா. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா கையில எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 கோடியே 32 லட்சம் 25 இயர்ஸ் கழிச்சு. அதே வீடு இப்போ 1.5 கோடியா இருக்கு. இதே எஸ்ஐபில சிஸ்டமேட்டிக்கா 12% இல்ல, நீங்க 12 இல்ல 10% போட்டீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 3.5 கோடி கையில இருக்கும். அது 1.5 கோடி, இது 3.5 கோடி. எப்படி பாத்தீங்கன்னாலும் 2 கோடி நமக்கு என்னது பெனிஃபிட் தான். இதே ப்ராஃபிட் இன் ஹவுஸ் பாத்தீங்கன்னா வெறும் 76 லட்சம். ஆனா இதுவே கம்பைன்ட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 crores 32 lakhs. நீங்க எந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா அதே வீட்டுலதான் ரெண்டல்ல இருக்கீங்க. இப்ப இப்படி வச்சுக்கோங்க, 2 பிளாட் இருக்கு, கீழே வந்து சேலுக்கு, மேல வந்து ரெண்டுக்கு. மேல போய் ரெண்டல்ல இருந்துட்டு எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 25 வருஷம் கழிச்சு அதே பிளாட்டையும் வாங்கிக்கலாம், கையில காசும் வச்சுக்கலாம்.